السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்கும் நிலையத்திற்கு உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கருணையினால் நாள்தோறும் சில நல்ல விஷயங்களை அறிந்து வருகின்றோம். அந்த அடிப்படையிலே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 8 வகையான ஆபத்துகளை விட்டும் பாதுகாக்கின்ற ஒரு துஆவை ஒரு ஹதீஸிலே கற்றுத் தருகிறார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியான உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர் அறிவிக்கிற ஹதீஸ் அபூதாவுதினுடைய 5094 ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. திருமதி ஷரீஃபினுடைய 3427 ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. நஸஈ ஷரீஃபினுடைய 5486 ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. அஹ்மத் என்ற கிதாபினுடைய 26616 ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. இப்னு மாஜாவினுடைய 3884 ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. ஆக இந்த ஹதீஸ் பிரபலியமான ஹதீஸினுடைய கிதாபான அபூதாவுத், திருமதி, நஸஈ, இப்னு மாஜா, அஹ்மத் என்ற 5 கிதாபுகளிலே பதிவு செய்யப்படுகிறது. அது ஹதீஸ் என்னவென்றால், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போது வீட்டை விட்டு புறப்பட்டாலும் வானத்தின் பக்கமாக தன்னுடைய பார்வையை உயர்த்தி இவ்வாறு கூறுவார்கள். முஸ்லிமாவு அறிவிக்கிறாங்க, மா ஹரஜ நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் பைத்தி கத்துன் இல்லா ருஃபிய ஹரஃபுஹு இலா ஸமாய். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போது என் வீட்டை விட்டு புறப்பட்டால் வானத்தின் பக்கமாக தன் பார்வையை உயர்த்தி இந்த துஆவை ஓதுவார்கள். துஆ கல்லூரியில கிதாப் எழுதிய பார்த்தீங்கன்னா, வீட்டை விட்டு புறப்படுகிற நேரத்திலே இந்த துஆவை ஓத வேண்டும் துஆ வருகின்றது. பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் ஓதிட்டு இந்த துஆ ஓதுவோம். இந்த துஆவிலே பெருமானார் அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்று சொன்னால், அல்லாஹும்ம அஊது பிக்க, யா அல்லாஹ் இடத்திலே நான் பாதுகாவல் தேடுகிறேன், அன் அலில்ல, நான் வழிதவறி சிறுவதை விட்டோம், லலாலத்தனா நான் வழிகேட்டிலே சிறுவதை விட்டோம், அவ் உலல்ல பிறரால் நான் வழிகெடுக்கப்படுவதை விட்டோம், அவ் அசில்ல நான் சருகுவதை விட்டும், அல்லாஹ் ஒரு பாவத்தில் ஈடுபடுவதை விட்டும், அவ் உசல்ல பாவ செயல்களிலே என்னை மற்றவர்கள் ஈடுபடுத்துவதை விட்டும், அவ் அலுலிம பிறருக்கு நான் அநீதி இழைப்பதை விட்டும், அவ் உலுலம எனக்கு பிறர் அநீதி இழைப்பதை விட்டும், அவ் அஜ்ஹல நான் ஜாஹில் அப்படின்னா என்ன எழுதுறாங்க அப்படின்னா, சூவுல் அஹ்லாக்கி வஈதாவு முஸ்லிமீன் எழுதுறாங்க. என்ன எழுதுறாங்க அப்படின்னா, பிறரிடத்தை நான் தீய குணத்தோடு நடப்பதை விட்டும், பிற மக்களுக்கு நோவினை செய்வதை விட்டும். ஆனா அறியாமையில ஜஹாலத்னா அறியாமையில இருக்குதுன்னா அடுத்த விடத்திலே கண்ணிய குறைவாக ஒரு துர்குணத்தோடு நடப்பதை விட்டும், பிறருக்கு தீங்கு இழைப்பதை விட்டும், அவ் உஜுகல அலைய பிற மக்கள் என்னிடத்திலே என்ன செய்யறது, துர்குணத்தோடு நடந்து கொள்வது, எனக்கு தீங்கு இழைப்பதை விட்டும் நான் இடத்திலே பாதுகாவல் தெரியும் என்ற துஆவை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் வீட்டை விட்டு எப்போது புறப்பட்டாலும் வானத்தின் பக்கமாக தன்னுடைய பார்வை உயர்த்தி ஓதக்கூடியதாக இருந்தார் என்பதாக அதை உம்மு சலமா அறிவிக்கிறார்கள். அறிஞர் பெருமக்கள் எழுதுறாங்க, இந்த துஆ என்பது அற்புதமான ஒரு துஆ. என்று சொன்னால், வீட்டை விட்டு ஒரு மனிதர் புறப்படுகிற நேரத்திலே என்ன செய்வது, ஓதி வர வேண்டும் என்று சொன்னால், இந்த துஆ நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரு மனிதன் மார்க்க ரீதியாக தவறு இழைப்பதை விட்டும், இந்த உலக ரீதியான தவறு இழைப்பதை விட்டும் பாதுகாக்கப்படுகிறார். இந்த துஆ ஓதுறதுல மார்க்க ரீதியான பாதுகாப்புனா என்ன? ஒரு அல்லாஹ் ரசூலுடைய
சொல்லுக்கு செயலுக்கு மாற்றமாக நடந்து கொள்வதை விட்டும், அதே நேரத்தில் வந்துட்டு இந்த உலக ரீதியாக வந்துட்டு என்ன செய்ய அடுத்தவருக்கு தீங்கு இழைப்பதை விட்டும் என்ன செய்கிறார், பாதுகாப்பு தேடுபடி பெரும்பாலாக கற்றுத் தருகிறார்கள். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மனிதர்கள் தனக்கு தானே தீங்கு இழைப்பதை விட்டும், ஒரு பாவம் செய்யறார் அப்படின்னா மனிதர்கள் தனக்கு தானே தீங்கு இழைத்துக் கொடுக்கிறார். தனக்கு தானே தீங்கு இழைப்பதை விட்டும், இவர் பிறருக்கு தீங்கு இழைப்பதை விட்டும், பிறரால் இவர் தீங்கு இழைக்கப்படுவதை விட்டும் இவர் பாதுகாப்பு தேடுமாறுதான் இந்த ஹதீஸ்ல வருகிறது. இந்த ஹதீஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 5 வகையான விஷயங்களை உள்ளடக்கி இருக்கிறார்கள். ஒன்னு மார்க்க ரீதியான பாதுகாப்பு, 2வது உலக ரீதியான பாதுகாப்பு, அது மாதிரி 3வதாக தனக்கு தானே தீங்கிழைக்கின்ற ஒரு விஷயத்திலிருந்து பாதுகாப்பு, அல்லது இவர் பிற மக்களுக்கு தீங்கிழைப்பதை விட்டும் பாதுகாப்பு, அல்லது பிற மக்கள் இவருக்கு தீங்கிழைப்பதை விட்டும் பாதுகாப்பு. இந்த 5 வகையான பாதுகாப்பை உள்ளடக்கி ஏன்னு சொன்னால், ஒரு மனிதன் வீட்டை விட்டு வெளியில போயிட்டார்னா இதுல ஏதேனும் ஒரு பாவங்கள் ஏற்பட்டு விடும். இதை ஒரு ஓதி சில நேரத்திலே அல்லாஹ் தஆலா என்ன செய்கின்றார், இந்த 5 வகையான பாதுகாப்பை இவருக்கு தருகின்றார். இது 8 விஷயத்தை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிற நேரத்திலே நமக்கு என்ன செய்வது, 5 வகையான பாதுகாப்பு இவருக்கு கிடைத்து போகிறது என்பதாக அறிஞர் நமக்கு எழுதுகிறார். இதுல என்ன இவர் கேட்கிறாரு, முதல்ல என்ன கேட்கிறாரு அப்படின்னா, யாரெல்லாம் உலகத்தில் நான் என்ன பாதுகாப்பு தெரிகிறேன்னு சொன்னால் அது இல்லை, நான் என்ன செய்யறது, வழி தவறி செய்வதை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன், நான் என்ன செய்ய வழி தவறி விட்டும் பாதுகாப்பு தெரிகிறதாக பெருமானார் கேட்கிறாங்க. என்ன சொன்னால் இந்த உலகத்திலே ஒரு வழிகேட்டிலே செல்வது என்பது அவனால் ஏற்பட்டு விடும். அதனால நம்ம இதை ஓதுகிற நேரத்திலே வழிகேட்டினா என்ன அர்த்தம் இருந்தாங்க, நேரான வழிக்கு நேரான நல்வழிக்கு மாற்றமாக நான் நடந்து கொள்வதை விட்டும் பாதுகாவல் தெரிகிறது. ஏன்னு சொல்ல போறாரு, இவர் என்ன செய்யறாரு, ஏதாவது ஒரு மார்க்கத்துக்கு முரணாக இவர் நடப்பதற்கான சாத்தியங்கள் ஏற்படுகின்றன. அதனால இவர் ஓதிட்டு போகிற நேரத்திலே மார்க்கத்துக்கு புறம்பான செயல்களை விட்டு இவர் பாதுகாப்பு இவர் பெற்றுகின்றார். அதே நேரத்தில் இவர் செய்யாட்டாக கூட அடுத்தவர்களால என்ன செய்யறது, வழிகேட்டிலே செல்வதை விட்டும் அப்படின்னா அப்படின்னா இவர் நல்லா தான் போயிட்டு இருக்கார், கூட ஒருத்தர் செய்தான் சேர்ந்துகிட்டு வாடனமா அங்கே இங்கே போக சொல்லி மார்க்கத்துக்கு முரணான ஒரு பாவ செயல்களில் என்ன செய்ய அவர் ஈடுபடுவதை விட்டும் என்ன செய்கிறார், பாதுகாக்கப்படுவதாக பெருமானார் கூறுகிறார். அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது நான் ஒரு பாவத்தை செய்து விட்டோம், நானாகவே என்ன செய்ய போறேன், நானே போகிற நேரத்திலே ஏதாவது ஒரு பாவமான காரியத்திலே நான் ஈடுபடுவதை விட்டு எல்லாருமே பாதுகாப்பு தெரியும் என்று சொல்ல விட்டு போறோம். நம்முடைய வாழ்க்கையில இந்த என்ன வகையான பாவம் இந்த இடத்துல அசல்னு சொல்றாங்க அப்படின்னா, நான் விரும்பாமல் நான் நாடாமல் என்னுடைய வாழ்க்கையில ஏதேனும் ஒரு தவறுகள் ஏற்படுவதை விட்டும் நான் பாதுகாவல் தேடுகிறேன். நம்ம பாவத்தை செய்யணும் நினைக்க போற வழியில யதார்த்தமான ஒரு பாவமான ஒரு காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையை ஏற்படுவதை விட்டும், ஒரு தவறான பார்வையாக இருக்கலாம், தவறான பேச்சாக இருக்கலாம், ஏதோ ஒரு நம்ம என்னுடைய வாழ்க்கையிலே இந்த பாவங்களை நான் செய்வதை விட்டும், நானே விரும்பாமல் எதிர்பாராமல் ஏற்படுகின்ற பாவங்களை விட்டும் நான் பாதுகாவல் தெரிகிறேன். அதே மாதிரி அப்படின்னா அடுத்த மனிதர்கள் என்ன செய்த பாவத்திலே ஈடுபடுவதை விட்டும், ஏதாவது சில நேரத்துல பாத்தீங்கன்னா இவர் நல்லா தான் போவார், சில பேர் வீட்டுல சொல்லுவாங்க இவர் நல்லா தான் போவார், இடையில எவனாவது ஒருத்தர் சேர்ந்தான் அப்படிங்கிற அதே மாதிரி அவர் ஆகி விடுவார் என்பதாக. யாரோ தீய நண்பன் இருக்கான், அவன் இடையில சேர்ந்துட்டான் அப்படின்னா அதை ஒரு பாவ செயல்களை இவரை ஈடுபடுத்தி விடுகின்றான். இதை நான் ஓதுகிற நேரத்திலே பிற மக்களால் நான் பாவம் செய்வதை விட்டு ஒன்று செய்யாதான் நீ பாதுகாப்பாயாக, நான் பிறருக்கு தீங்கிழைப்பதை விட்டும் பிறர் எனக்கு தீங்கிழைப்பதை விட்டு பாதுகாப்பு தெரிவாயா என்று சொன்னால், இந்த உலகத்தை பொறுத்தவரை தீங்கு இழைக்குதல் என்பது என்ன செய்யறது சகஜமாகி போடும். யதார்த்தமாக என்ன செய்யறது அப்படின்னா தீங்கு இழைக்குதல் என்பது சகஜமாக ஆகிட்டது. நிறைய பார்க்கிறோம் அப்படின்னா என்ன செய்யறாங்க அப்படின்னா என்ன செய்ய அவர்கள் தீங்கு என்று சொன்னால் அவர் தன்னுடைய குடும்ப ரீதியாக தன்னுடைய நட்பு ரீதியாக அந்த பிற மக்களுக்கு ஏதாவது தீங்கு இழைத்தல் தீங்கு இழைத்தல் என்பது ஏற்பட்டு போகுது. பொதுவாக இந்த விஷயத்தை அதிகமா பாதுகாவல் தேடணும். நம்ம வெளியில போகிற நேரத்தில் மட்டுமில்லை, எல்லா நேரத்திலையும் பாதுகாவல் தேடும். ஏன்னு சொன்னால் நாம் அடுத்தவருக்கு நாம் தீங்கு இழைக்கிற நேரத்திலே பல பேர் நினைக்கிறார்கள் அடுத்தவங்களுக்கு தீங்கு வச்சா அவங்க என்ன ஆக போகுது என்பதாக நினைக்கிறார்கள். நம்ம இடத்துல வாய்ப்பு சக்தி இருக்கிறது என்பதற்காக வேண்டி நம்ம அடுத்தவங்களுக்கு நாம் தீங்கு இழைக்கின்றோம். ஆனால் அப்படி நாம் தீங்கு இழைத்தோம் என்று சொன்னால் அதனுடைய பாதிப்பு கடுமையாக இருக்கும். அதனால பெருமானாரை போது ஜபர் அவங்க என்ன செய்வாங்க, எமன் நாட்டு கவர்னராக போற நேரத்தில் கூட சொல்லுவாங்க, இத்தகைய தாவத்தரமும் யாருக்கும் அநீதி இழைத்தவருடைய சாபத்தை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். யாருக்காவது தீங்கு இழைத்து
அவர் செய்யக்கூடிய பத்துவாரிட்டும் உங்களை பாதுகாத்துக் கொள்கிறேன் சொன்னால் அதற்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில எந்த வகையான திரைநிலைவாக சொல்வார். நம்ம அடுத்தவங்களுக்கு தீங்கு வைக்கும் சொன்னா அவர் ஏதாவது இந்த மாதிரி செஞ்சுட்டாரே அப்படின்னு செஞ்சாரு அவர் சொல்லிட்டாரு அப்படிங்கடா அவருடைய பாதிப்பு கடுமையாக இருக்கும். பொதுவான ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டா ஹதீஸ்ல எழுதுறாங்க, இந்த பொதுவா ஹதீஸ்ல எழுதுறாங்க, நம்ம இந்த யாருக்கு தீங்கிழைத்தாலும் கூட பொதுவாக மனிதனுடைய பாவத்துக்கான தண்டனை மறுமையில் இருந்தாலும் கூட அடுத்தவருக்கு தீங்கிழைக்கிற நேரத்திலேயும் பெற்றோருக்கு துரோகம் செய்கிற நேரத்திலையுமே அதற்கான தண்டனை லாபத்தை இந்த உலகத்திலே கொடுக்கிறோம். அதனால நம்ம யாருக்கு தீங்கிழைக்கிற நேரத்தில் கவனமாக இருக்க வேண்டும். அதனுடைய பாதிப்பு இந்த உலகத்தில் ஏற்படும் என்பதில் நான் கவனமாக இருக்கோம். அதனால என்ன செய்யறாங்க அப்படின்னா பெருமானா சொல்வாங்க, வலிமையாகலாம் நான் பிறருக்கு தீங்கிழைப்பதை விட்டு என்னை பாதுகாப்பாயாக, அதே மாதிரி தீங்கு பிறரால் இழைக்கப்படுவதை விட்டு பாதுகாப்பாயாக. ஏன்னு சொன்னா சில நேரத்துல நம்மை விட சக்தியானவர்கள் நமக்கு தீங்கிழைக்க கூடும், நம்மை விட சக்தியானவர்கள் நமக்கு தீங்கிழைக்க கூடும். உலகத்தை அடுத்த மனிதருக்கு தீங்கிழைக்குதல் என்பது என்ன செய்யறது அப்படின்னா இன்னைக்கு சகஜமாகி போனது. ஏதோ ஒரு விஷயத்திலே செய்யறாங்க, ஒரு உறவுகளுக்கு மத்தியில பங்காளிகளுக்கு மத்தியில நிறைய துரோகங்கள். சென்ற வாரம் கூட ஒரு அஜித் பயான் செஞ்சாங்க, கேட்டாரு என்னடா இன்னைக்கு என்ன செய்யறாங்கன்னா சமுதாயத்துடைய வீழ்ச்சிக்கு காரணமே அது பேசுறாங்க. இந்த பள்ளப்பட்டி அபிபசல் பேசுறாங்க இன்னைக்கு சமுதாயத்துடைய வீழ்ச்சிக்கு காரணமே அதாவது அடுத்தவருக்கு தீங்கிழைக்குதல் தான். அடுத்தவருக்கு தீங்கிழைக்குதல கூட பெருசாவா தேவை. உடன் பிறந்தவர்களுக்கு செய்யக்கூடிய துரோகங்கள், உடன் பிறந்தவர்களுக்கு செய்யக்கூடிய துரோகங்கள் இல்லையா, இதனுடைய பத்துவாக்கள் தான் இன்னைக்கு சமுதாயத்தின் வீழ்ச்சிக்கு காரணமாக பேசலாம். என்ன கேட்டா இன்னைக்கு ஒருத்தர் மூத்தாயிட்டாரு, அந்த மூத்தாயிட்டாங்க என்ன செய்யணும், அவருக்கான பாகங்களை பிரித்து கொடுப்பதிலே இந்த சமுதாயம் எந்த அக்கறை செய்யறதில்லை. இது யாருக்கு சக்தி உள்ளவராக இருக்காங்களோ அவங்க சொத்துக்களுக்கு ஆழ்ந்து கொண்டே இருக்குது. சொத்து நிர்வாகம் என்றது வேறு விஷயம். அதுக்காக அடுத்தவருக்கு செய்யக்கூடிய உரிமையை கொடுக்கணும் இல்லையா, அடுத்தவருக்கு செய்யக்கூடிய கடமையை கொடுக்கணும் இல்லையா. அது முறை பாருக்கூடிய ஆட்சி காலத்து ஒரு முறையிட்டாரா, என்ன சொன்னார் அப்படிங்கன்னா இது மாதிரி என்னுடைய பூர்வீக சொத்து இருக்கு, என்னுடைய தந்தைக்கு சொந்தமாக ஒரு சொத்து இருக்கு, அது என்ன செய்யறாரு, அதாவது என்னுடைய தந்தையுடைய அஃபாத்துக்கு பிறகு என்னுடைய அண்ணன் தான் பராமரிக்கிறாரு, நான் போய் ஒரு கேட்கிறோடைய பங்கு கூட நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் கேட்க அவர் என்ன சொல்றாரு, நீ கேட்ட அப்படின்னா நான் காப்பத்துள்ளா பேசிச்சுடா. ஒரு தம்பிக்கு அருமைக்கு உமரை பாருக்கிட்ட முறையிடும் போது உமரை பாருங்க சொன்னாங்களா, இன்ன காபத்த கனியத்துன் அன் மாலிக்க சொன்னாங்களா, நிச்சயமாக காபத்துள்ளா உன்னுடைய செல்வத்திற்கும் தேவையாக இருக்கிறது. முதல்ல அவனுக்கு செய்யக்கூடிய அவனுக்கு என்ன பிரிச்சு கொடுக்கணுமோ அதை கொடுத்து விடு, அவனுக்கு அநீதி நிலைக்காக சொன்னாங்க. என்ன செய்வாங்க அப்படின்னா இன்னைக்கு துரோகங்கள் அநியாயம் அப்படின்னு கேட்டா இன்னைக்கு உடன் பிறந்தவர்களுக்கு செய்யக்கூடிய அந்த துரோகம் அதிகமாகி போச்சு. ஒருத்தர் ஏமாத்தி ஒருத்தர் எப்படி பிழைக்கிறது அப்படிங்கிறத ஆகி போச்சு. இன்னைக்கு எவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்படின்னு. உதாரணமா என்ன செய்யறாங்க, ஒரு பெற்றோருக்காக நான் நிறைய பார்த்துருக்கோம் சொன்னா சில நேரங்கள் சங்கடங்கள் ஏற்படுவதற்காக சொல்றோம். ஏன்னா எல்லாரும் பயாத கேட்கிறாங்க, அது நம்மளதான் பேசுறாங்கிற மாதிரியா அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னா சொல்லிட்டு போறாங்க, சத்தியத்தை சொல்றாங்க நம்ம வேலை அப்படின்னு. இன்னும் என்ன செய்யறோம், அண்ணன் தம்பி இருக்காங்க, அண்ணன் தம்பி இருக்கு பத்தினா பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஏமாத்து ஒருத்தர் சொத்து எழுதுறாரு, நம்ம பார்க்கதான் செய்யறோம். எல்லா விஷயம் தொழுகையாளியா இருப்பாங்க, இபாதத்துறவா இருப்பாங்க. அப்புறம் போகிறாரு இன்னும் ஏமாத்து கையெழுத்து வாங்கிட்டான் அப்படின்னு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு பெற்றோருக்காக, இந்த பெற்றோர் வயசான பெற்றோருக்காக அந்த பெற்றோர்கிட்ட என்ன செய்யறாங்க, பிள்ளைங்க மறுபடியும் சொத்துக்களை வாங்குறாங்க. இன்னைக்கு பெற்றோர் சிரமத்துல இருக்காங்க பார்க்கிறோம். வெள்ளப்படி பாவம். உடன் பிறந்தவருக்கு செய்யக்கூடிய துரோகங்கள் ஒரு புறத்திலே, பெற்றோருக்கு செய்யக்கூடிய துரோகம் ஒரு புறத்திலே. பெருமானா சொன்னாங்க இந்த இரண்டுக்கான தடை லாபத்தலைங்க உலகத்துல கொடுக்காம லாபத்தலை கூட்டு போக மாட்டான். அப்ப என்னன்னா அது என்ன அப்படின்னு கேட்டா, நான் பிறருக்கு அநீதி இழைப்பதை விட்டோம். நான் பிறருக்கு அநீதி இழைக்கும் ஒரு விஷயத்தை விளக்குங்க, அடுத்தவனுக்கு ஒரு மோசம் இந்த உலகத்துல வாழ்ந்த சரித்திரம் எவனும் இல்லை. உடல் ரீதியாக யாருக்கு அநீதி இழைத்தாலும் சரி, பொருள் ரீதியாக யாருக்கு அநீதி இழைத்தாலும் சரி, யாரும் வாழ்ந்த சரித்திரமா கிடையாது. சரியா, வாய்ப்பு இன்னும் விரிவா நான் சொல்றேன் அப்படி. அதனால அடுத்தவரை ஏமாத்தி அடுத்தவருக்கு ஒரு கஷ்டத்தை கொடுத்து அடுத்தவருக்கு ஒரு சிரமத்தை கொடுத்து நம்ம ஓகோடு வாழ்ந்தவர்களாக கருதுகிறார்கள் அல்ல, புரியலாம் இல்லை. அதாவது யாருக்கு என்ன செய்யணும் அந்த கடமையை நாம் சரியாக செய்துவிட வேண்டும். ஒருவேளை சக்தி இருக்குங்கிறதுக்காக என்ன செஞ்சாலும் கூட நம்மை விட சக்தி படைத்த நல்லா கொடுத்தால் அதை மறந்து விடக்கூடாது. என்ன திருவாரா சொல்லுவாங்க, யாரெல்லாம் நான் பிறருக்கு அநீதி இழைப்பதை விட்டும் அப்படின்னா பிறர் எனக்கு அநீதி இழைப்பதை விட்டும் யாரெல்லாம் என்னை பாதுகாப்பாயாக. அடுத்த சொல்ல என்ன சொல்லுவாங்க, அஜுகன அப்படின்னா நான் அடுத்தவனிடத்திலே துர்குணத்தோடு நடப்பதை விட்டும் அடுத்தவனுக்கு நான் ஈரான்னு சொன்னால் அடுத்தவனுக்கு தீங்கிழைப்பதை விட்டும். தீங்குனா இது அடுத்தவருடைய மனசு புண்படும்படியாக பேசுதல் செயல்படுதல் இது சரியா, இதை விட்டும் என்னை பாதுகாப்பாயாக. அதே மாதிரி பிற மக்கள் இடத்துல துர்புறத்தோடு நடப்பதை விட்டும் பாதுகாப்பாயாக. இப்ப நம்ம போயிட்டே இருக்கோம், சில பேர் பாத்தீங்கன்னா செய்வான் நம்மளதான் கத்திட்டு போவான்.
நம்ம பாட்டு ஒழுங்கா போயிட்டு இருப்போம். அவன் கத்திட்டு போவாங்க, அவன் ஒழுங்கா வண்டியை ஓட்ட மாட்டான், அவன் கத்திட்டு போவான் அப்படின்னு வயலை விடுத்து வாய் அப்படின்னு நிலத்தை நம்ம ஒழுங்காக்கா போவாங்க. ஊர் உலகத்துல பல ரூசு பேர் வரக்காக செய்வான். அரபியில சொல்லுவாள் ஜுனூனு ஃபுனூன் பைத்தியம் பழமைன்னு சொல்லுவான். அந்த மாதிரி பைத்தியக்காரலாம் கத்திட்டு தான் இருப்பான். நம்ம பாட்டு போயிட்டே இருப்போம். அதுதான் அப்படிமா அதுதான் சரி. இந்த மாதிரி யாரும் உலகத்துல பல யார பேர் போத்தான் செய்வான். அதே உண்மையில வருவான். நம்ம போதில் அவன் உண்மையில வரும். அவன் உண்மையில வர்றது பழம் கத்துவான். அவன் என்ன செய்யணும், இந்த மாதிரி பிற மக்கள் இடத்திலே துருக்குணத்தோடு நடந்து கொள்வதை விட்டு அதே மாதிரி நான் பிற மக்களை துருகுணத்தோடு நடந்து கொள்வதை விட்டு தீய புறத்தோடு நடந்து கொள்வதை விட்டு மதத்தவரை நோய்மைப்படுத்துவதை விட்டு யாரெல்லாம் என்னை பாதுகாப்பா யார் என்பதாக துவா செய்யக்கூடிய உலா இருந்தார். இந்த துவாக்களை பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான துவா வர்ணம் செய்து கொள்ளுங்கள். இதை வாழ்க்கையில் எப்போதுமே ஓதி வர வேறு. குறிப்பாக நான் வீட்டை விட்டு செல்கிற நேரத்திலே ஓதவில்வாங்க பெருமாளா சொன்னாலும் கூட இது அநீசை என்ன செய்யணும், அமல் செய்ய வேண்டும். அமல் செய்ய வேறத்தை எல்லாம் கொடுத்தாரா 8 வகையான விஷயத்தை பாதுகாப்பதாக இங்கே ஒரு மக்கள் கூறுகிறார்கள். இதை கேட்டு அதை திரும்பிக்க எல்லாரும் ஆமீன். சுப்ஹான ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.